வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ராஜேந்திர சோழ ஈஸ்வரம் அப்படிங்கிற ஒரு கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டத்தில் காவா தண்டலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காவாய்க்கு அடுத்த பக்கம் இருக்கிறதுனா காவா தண்டலம்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் பேர் வந்து லக்ஷ்மி நாராயண கோவில் உள்ள கருவறையில் வடக்கு மற்றும் மேற்கு புற ஜெகதினா கீழ் பக்கத்தில் மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழர் காலத்து கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது பெருமாள் கோவிலில் உள்ள கல்வெட்டில் சிவன் கோவிலை பற்றியான தகவல் இது. அந்த சிவன் கோவிலுக்கு மாமன்னர் ராஜேந்திர சோழன் பெயராலேயே கோவில் கட்டப்பட்ட அவர் பெயரே அதுக்கு வழங்கியிருக்காங்க. ஒரு சாதாரண குடிமகன் இந்த கோவிலை கட்டியிருக்காரு. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்த ராஜேந்திர சோழ ஈஸ்வரம். இன்றைக்கி வந்து அந்த கோவில் வந்து சோழீஸ்வரம் அப்படின்னு மாதிரி இருக்குது. நீங்கள் காவாத்தண்டலம் சோழீஸ்வரர் கோவில்னு மேப்பில் போட்டு பார்த்தாலே இந்த கோவிலை காட்டுது. அடுத்து இதான் அந்த கோவில் இறைவன். அடுத்து இவ்வூரில் சோழீஸ்வரர், அதான் இப்போ நம்ம சொன்ன அந்த கோவில் தான் சோழீஸ்வரர் கோவில். அது ஆரம்ப காலத்தில் மாமன்னர் ராஜேந்திரனோட பெயரில் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு அந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமகன் வந்து மாமன்னர் ராஜேந்திர சோழன் பெயர்லேயே ராஜேந்திர சோழ ஈஸ்வரம் அப்படின்னு இந்த கோவில் கட்டி அதுக்கு அவருடைய பெயரையே அமைச்சிருக்காரு. இறைவன் பேரும் ராஜேந்திர சோழ ஈஸ்வரமுடையார். இதே பெயரை பார்த்திங்கன்னா காரைக்கால் பக்கத்தில் நெடுங்காடு பக்கத்தில் திருக்கொட்டாரம்னு ஏற்கனவே நான் ஒரு காணொலி பதிவிட்டிருப்பேன். அந்த கோவில் இறைவன் பேரும் ராஜேந்திர சோழ ஈஸ்வரமுடையார். ஆக ராஜேந்திர சோழன் கட்டிய பல கோவில்களில் இந்த இறைவனுக்கு ராஜேந்திர சோழ ஈஸ்வரமுடையாருங்க பேர். அது ராஜேந்திர சோழன் கட்டியது, ஆனால் இது ஒரு குடிமகன் கட்டியதுங்கிறது ஒரு தனி சிறப்பு. அக்கல்வெட்டானது தொடக்கத்தில் கிரந்தத்திலும் பின்னர் தமிழிலும் காணப்படுகிறது. கல்வெட்டோட அதாவது அந்த காலத்தில் எப்படின்னா முதல்ல கிரந்தத்தில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தமிழில் எழுதுகிறாங்க. ஆனால் சில கல்வெட்டில் வந்து அப்படியே வந்து வட்டெழுத்து கல்வெட்டாகவே இருக்கும். இப்போ உதாரணத்தை பார்த்திங்கன்னா திருக்கடவுர் மெய்ஞானம்னு ஒரு ஊருக்கு திருக்கடையூருக்கு பின்பக்கம் அந்த கோவிலோட கல்வெட்டு எல்லாமே தமிழில் தான் இருக்குது. கிரந்தங்கிற ஒன்று பேச்சுக்கே அங்கே இடம் கிடையாது. அடுத்து இதான் அந்த கல்வெட்டு, ஜெகதியில் உள்ள கல்வெட்டை பார்ப்போம். கோப்பரகேசரி பன்மரான ஸ்ரீ ராஜேந்திர சோழ தேவருக்கு யாண்டு 4 இது என்ன, அடுத்த இந்த ஏன்னு போட்டிருக்கல அது என்னன்னு அப்புறம் கடைசியாக சொல்கிறேன். ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டு கோட்டத்து தமனூர் நாட்டு காய்வான் தண்டலமான சதுர்வேதி மங்கலத்து சபையும் இற்றை நாளால் பகல் எம்மூர் பிரம்மாசனத்தே கூட்ட குறைவர கூடி இருந்து இவ்வாண்டு இந்நாடு வகை செய்கின்ற வைகுருடையான் இதுதான் அந்த பெயர், அவர் கட்டின ஒரு பெயர். வைகுருடையான் வல்லால கண்ட பிச்சன் ஸ்ரீ ராஜேந்திர சோழன் என்னும் திருநாமத்தால் எடுப்பித்த ராஜேந்திர சோழ ஈஸ்வரமுடைய மகாதேவருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அந்த காலத்தில் ஒரு குடிமகன் கோவில் எழுப்பியிருக்கான். அந்தளவுக்கு மாமன்னர்கள் விளங்கியிருக்காங்க. ஒரு குடிமகன் வந்து ஒரு மன்னருக்கு பேர்லேயே கோவில் அமைக்கிறான்னா அவன் அந்த அளவுக்கு ஆட்சி செஞ்சுருக்காருன்னு அர்த்தம். சரி, அந்த ஏன்னு போட்டிருக்கலாம். ஊங்கிறது 2ங்க. அடுத்து இருக்க அந்த மாதிரி கொடுத்துருக்கிறது 100 தசம எண்ணில் 100 268 நாள், அதாவது 4 ஆண்டு 268 நாளுங்கிறத இந்த கல்வெட்டு குறிக்குது. மாமன்னர் முதலாம் ராஜேந்திர சோழனோட 4வது ஆட்சியானது கிபி 1016 4வது ஆட்சி 267ஆம் நாளில் அன்றைக்கி தான் அந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கு. ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து ஊற்றுக்காட்டு கோட்டத்து தமனூர் நாட்டு காவாந்த, அதாவது இந்த ஊற்றுக்காடு அப்படிங்கிறது வாலாஜாபாத் பக்கத்தில் இன்றைக்கும் ஊற்றுக்காடு இருக்குது. இந்த ஊற்றுக்காடுலேருந்து தான் வாலாஜாபாத்தே உருவாகிருக்கு. வாலாஜாபாத் உருவாகிறதுக்கு மெயின் காரணமே இந்த ஊற்றுக்காடு. அதில் ஒன்றா இருக்கக்கூடிய காவாந்தண்டலத்தை தான் இந்த அந்த நபர் கட்டினவர் சேர்ந்த லைகூருடையான், அது என்னன்னு எனக்கும் சரியாக தெரியல, லைகூருடையான் வல்லால கண்ட பிச்சன் அவர் தான் கட்டின ஒரு பேர் என்பவர் காவாந்தண்டலம் சதுர்வேதி சதுர்வேதி மங்கல சபையை அழைச்சி பகல் நேரத்தில் இவ்வூரில் கூடி தனது முடிவை கூறுகிறார். ஒரு சபை கூடி தன்னோட முடிவை சொல்கிறார். அதன்படி வல்லால கண்ட பிச்சன் மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பெயரில் ராஜேந்திர சோழ ஈஸ்வரமுடையார் என்ற கோவில் கட்டியதை கல்வெட்டு குறிப்பிடுகிறது. இன்றைக்கி அந்த கோவில் வந்து சோழீஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படுது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். அந்த காலத்தில் மாமன்னர்களோட பெயர்லேயே கோவில் அமைக்கிறதெல்லாம் அரசியர்களாக இருந்த காலத்தில் குடிமக்கள் கூட வந்து ஒரு அரசன் பேரில் ஒரு கோவில் கட்டுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மக்கள் அரசர்களை நேசிச்சிருக்காங்க, அரசனும் மக்களை நேசிச்சிருக்காங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கல்வெட்டு. மாமன்னர் ராஜேந்திர சோழனின் புகழ் ஓங்குக. இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.